திருக்குறள் கதைகள் கலையன் 303 சதீஷின் முடிவு. அப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளாக மனசில் இருந்த கோபம் இன்றைக்கி தான் போச்சு என்றான் சதீஷ். என்ன கோபம், எப்படி போச்சு என்றாள் அவன் மனைவி வசந்தா. எங்கள் கம்பெனிக்காக கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இன்றைக்கி ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவங்களை இன்டர்வியூ பண்ணி செலக்ட் பண்ணுறதுக்காக. அதில் ஒரு பையன் டெஸ்ட்டில் நிறைய மார்க் வாங்கியிருந்தான். இன்டர்வியூ நல்லா தான் பண்ணான். இன்டர்வியூ கமிட்டியில் இருந்த மற்ற 2 பேரும் அவனை செலக்ட் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனால் அவனுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் போதாதுன்னு சொல்லி நான் அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். மற்ற 2 பேரும் அவனுக்காக ரொம்ப வாதாடினாங்க. ஆனால் நான் தானே சீனியர், அதனால் நான் சொன்னதை அவங்க ஒத்துக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன் அப்படி பண்ணீங்க? அவனோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அவ்வளோ மோசமாக இருந்ததா என்ன? இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அவன் நான் வேண்டான்னு சொன்னதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் எங்கள் குடும்பம் ஒரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்தப்ப வீட்டுக்காரர் பக்கத்து போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு தினம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு தான் சொல்லியிருக்கேன்ல. ஆமாம், எப்போது நடந்தது அது? நம்ம கல்யாணம் ஆகி 20 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சே. ஆமாம், ஆனால் அவர் அப்போ எங்களுக்கு கொடுத்த டார்ச்சரை நான் இன்னும் மறக்கலை. அவர் மேலே எனக்கு இருந்த கோபம் போகலை. அதனால தான் இப்போ பழி தீர்த்துக்கிட்டேன். பழி தீர்த்துக்கிட்டீங்களா? என்ன செஞ்சீங்க என்றாள் வசந்தா பதட்டத்துடன். இன்றைக்கி நான் ரிஜெக்ட் பண்ணி தான் சொன்னேனே, அவன் அவளோட பையன் தான். வசந்தா சட்டென்று சிரித்து விட்டாள். ஏன் சிரிக்கிற என்றான் சதீஷ். சாரி, நீங்கள் செஞ்சது எவ்வளோ சில்லியான காரியம் தெரிஞ்சதும் சிரிப்பு வந்துடுச்சு. நியாயமாக பார்த்தா உங்கள் மேலே கோபம்தான் வந்திருக்கணும். நீ கோபப்படுறதுக்கு என்ன வந்தது? ஏங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. அதை நீங்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டாமா? ஏதோ ஒரு பழைய கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காக உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தகுதியுள்ள பயிரோட வாய்ப்பை கெடுத்துருக்கீங்களே. இது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? பெரிய தப்பு ஒன்றும் இல்லை. அவனுக்கு பதிலாக தகுதி உள்ள இன்னொருத்தருக்கு இந்த வேலை கிடைக்க போகுது. அவனுக்கு வேறு கம்பெனி வேலை கிடைச்சிடும். அப்போ நீங்கள் சாதிச்சது என்ன? உங்கள் பழைய கோபத்தை தீர்த்துக்க நினச்சி நியாயம் இல்லாமல் நடந்துக்கிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு சர்க்கிளை ஏற்படுத்தியிருக்கீங்க. உங்கள் கூட இருந்த 2 ஜூனியர் அதிகாரிகளும் உங்களை பற்றி என்ன நினைப்பாங்க? அவங்க மதிப்பில் நீங்கள் தாழ்ந்து போயிருப்பீங்களே. அது ஒரு பெரிய இழப்பு இல்லையா உங்களுக்கு? சதீஷ் மௌனமாக இருந்தான். இங்கே பாருங்கள், உங்கள் அலுவலக சம்பந்தமான விஷயங்களில் நான் எப்போவுமே தலையிட்டதில்லை. இப்போ நீங்களே என்கிட்ட இதை சொன்னதால் என் மனசில் தோணுறதை சொன்னேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க என்றாள் வசந்தா. இல்லை வசந்தா, நீ சொன்னப்போ நான் யோசித்து பார்க்குறேன். செலக்ட் ஆனவங்க பட்டியலை நாங்கள் இன்னும் வெளியிடல. நாளைக்கு தான் வெளியிட போகிறோம். அந்த பையனை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லி லிஸ்ட்டில் சேர்க்க சொல்லிடுறேன். நீ சொன்னபடி என் சக ஊழியர்கள் என்னை பற்றி இன்றைக்கி தப்பாக நினச்சிருந்தாலும் நான் மனசை மாற்றிக்கிட்டதும் இன்றைக்கி நான் ஏதோ ஒரு மூடில் அப்படி சொல்லிட்டேன்னு நினச்சி என்னை பற்றி நான் அவங்கள தப்பான மதிப்பீட்டை மாற்றிப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் சதீஷ். அறத்துப்பால் தொடரவியல் அதிகாரம் 31 வெகுளாமை. குறள் 303. மரத்தில் வெகுளியை யார் மாட்டும் தீய பெறத்தல் அதனால் வரும். பொருள்: யார் மீதும் கோபப்படாமல் கோபம் வருவதற்கு காரணமான செயலை மறந்து மன்னித்து விட வேண்டும். கோபத்தினால் பல தீய விளைவுகள் தோன்றும். நன்றி.